தமிழக அரசு கேபிள் ஒளிபரப்பிலிருந்து பாலிமர் செய்திகள், நியூஸ் தமிழ் 24/7, தமிழ் ஜனம் ஆகிய செய்தி சேனல்கள் முடக்கப்பட்டதற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், ரீல்ஸ் கண்டென்ட்டிற்காக என்னை எவ்வளவு வேணும்னாலும் விமர்சிங்க என்று பஞ்ச் டயலாக் பேசிய முதலமைச்சர், ஆட்சியின் குறைகளை சுட்டிக்காட்டும் செய்தி சேனல்களை முடக்குவதை ஏற்க முடியாது என்றார். மின்வெட்டினால் பொதுமக்கள் படும் அவதி, தொடரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட செய்திகளை ஒளிபரப்பினால் ஊடகங்களின் குரல் வளையை தமிழ்நாடு அரசு நெரிப்பதாகவும் உதயநிதி குற்றஞ்சாட்டியுள்ளார். ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதற்கு அரசு தரப்பில் வேறு காரணம் சொல்லப்பட்டாலும் அரசை விமர்சிக்காத மற்ற சேனல்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யூடியூபில் விமர்சித்தால் கைது, செய்தி வெளியிட்டால் பிளாக் அவுட் செய்யப்படும் நிலையில் தாவேக ஆட்சியில் நடக்கும் சட்டம் ஒழுங்கு போன்றவற்றை சொல்வதற்கு கூட சென்சார் போர்டு ஏதாவது உண்டா என முதலமைச்சர் விஜய்க்கு இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு கேபிள் நிர்வாகம் மந்த்ரா என்ற தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் வாயிலாக அமைச்சர் அலுவலகம் என கூறி ஊடகங்களுக்கு மிரட்டல்கள் வருவதாகவும் இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். இதுதான் ஜனநாயகமா? இதற்குதான் நீங்கள் ஜனநாயகனா என கேள்வி எழுப்பியுள்ள இபிஎஸ், இன்றைய ஆட்சி செல்லும் திசையை பார்த்தால் தி டிக்டேட்டர் என்ற ஆங்கில திரைப்படத்தின் காட்சிகளை நிஜத்திலும் பார்ப்போம் போல உள்ளதாக கூறினார். மேலும் 3 சேனல்கள் நீக்கப்பட்டது பத்திரிகை சுதந்திரத்தை பறிப்பது மட்டுமின்றி ஜனநாயகத்திற்கும் எதிரானது என கனிமொழி விமர்சித்துள்ளார். அரசின் நிர்வாக திறமையின்மையை வெளிச்சமிட்டு காட்டும் ஊடகங்களை முடக்குவதும், மாற்று கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாமல் அது முன்வைக்கப்படும் தளங்களையே இருட்டடிப்பதும் தான் தாவேக அரசு அளிக்க விரும்பும் மாற்றமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மின்வெட்டாலும் தாவேக அரசின் நிர்வாக திறனின்மையாலும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை குறித்த செய்திகளை தொடர்ந்து வெளியிடுவதால் பாலிமர் உள்ளிட்ட 3 ஊடகங்களை பழிவாங்கும் விதமாக தாவேக அரசு நடந்து கொள்வதாக அண்ணாமலை குற்றஞ்சாட்டியுள்ளார். அரசு கேபிள் நிறுவனம் செட் டாப் பாக்ஸ் நிறுவனத்துக்கு வைத்திருக்கும் நிலுவைத் தொகையால் 3 சேனல்களின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாக காரணம் கூறப்படும் நிலையில் அவ்வாறு கட்டண பிரச்சினை காரணம் என்றால் ஏன் மற்ற ஊடகங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இதேபோல பாமக தலைவர் அன்புமணியும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் கூறப்படும் காரணங்கள் ஏற்புடையதல்ல என்றும் அனைத்து தொலைக்காட்சிகளும் அரசு கேபிள் டிவி மூலம் தடையின்றி ஒளிபரப்பப்படுவதை உறுதி செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல்